இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க. நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கலாம், உங்கள் படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை இந்த நேரத்தில் தனியாக கூட இருக்கலாம், இல்லை யாரோ பக்கத்தில் உங்கள் கூட உறங்கிக்கிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இந்த சில நிமிஷத்துக்கு நீங்கள் எதையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதையாவது யோசித்து ஒரு முடிவுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. யாருக்காவது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியே ஆகணுமே அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. நாளைக்கு என்ன பண்ணணும், என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு எதுவுமே யோசிக்க வேணாம். எல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இன்றைக்கி நாள் எப்படி போச்சு? நல்லா போயிருக்கா, இல்லை மோசமாக போயிருக்கா? இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கலாம், சில விஷயங்கள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம், யாராவது உங்ககிட்ட தப்பாக பேசியிருக்கலாம், நீங்கள் யார்கிட்டையாவது கோவப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி இன்னும் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? தயவு செஞ்சு அது எல்லாத்தையுமே விட்டுருங்க. காரணமே இல்லாமல் மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட கண்களை முடிக்குங்க. முதல்ல உங்கள் ஃபோனை கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்கள் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. நான் பேசுகிற இந்த பாட்காஸ்ட்டை மட்டும் கேளுங்க. கண்களை மெதுவாக மூடிக்கோங்க. இறுக்கமாக மூட வேணாம். கொஞ்சம் கண்களோட மசில்ஸுக்கு கொஞ்ச நேரமாச்சும் ரிலாக்ஸாக அப்படியே அது சாடி தூங்கட்டும். நீங்கள் எப்படி படுத்திருக்கீங்கன்னு கூட மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பொசிஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படியே இருங்க. ஒரு பக்கம் திரும்பி படுத்திருக்கீங்கன்னா அப்படியே இருங்க, நேராக படுத்திருக்கீங்கன்னா அப்படியே இருங்க. இப்போது நம்ம பாடியை எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எப்படி படுத்திருக்கீங்களோ அதே பொசிஷனில் ரிலாக்ஸாக படுத்துக்கங்க. இப்போது உங்கள் பாடி படுக்கை மேலே எப்படி இருக்குது என்பதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. படுக்கை உங்களை தாங்கிக்கிட்டு இருக்குது. நீங்கள் உங்களை தாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போது நான் சேஃபாக இருக்கேன். இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லிக்கோங்க. இப்போது நான் சேஃபாக இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த வாரம் என்ன ஆகும்னு தெரியாது. சில விஷயங்களுக்கு எந்த ஆன்சரும் கிடைக்க போகுது அப்படின்ற நமக்கே தெரியாது. ஆனால் இந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த ஆபத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. இன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களும் திரும்ப திரும்ப உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்போது நான் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. அவர் ஏன் அப்படி பேசினார்? அந்த விஷயம் இப்படி போயிடுச்சே, நாளைக்கு அந்த வேலை முடியுமா? என் ஃப்யூச்சர் என்ன ஆகும்? நான் எப்படி நாளைக்கு படிக்க போகிறேன்? நாளைக்கு என்னோட மனசுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட நான் என்ன பேச போகிறேன்? இப்படி ஏதாவது யோசனை வந்துக்கிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, யோசனை வரக்கூடாதுன்னு சொல்லி அதை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க. அப்படி நிறுத்த முயற்சி பண்ணாலே இன்னும் அதிகமாக அந்த யோசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் யோசனை வரட்டும், அது வந்துக்கிட்டே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறம் அதுவாகவே போகட்டும். நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு போக வேண்டாம். சரி, இப்போ கொஞ்சம் உங்கள் கால்களை கவனிங்க. நாள் முழுக்க இந்த கால்கள் தான் உங்களை சுமந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்க, எவ்வளவு நேரம் நின்றுருக்கீங்க, எவ்வளவு அவசரமாக ஓடி இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் உங்கள் கால்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போது அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம். உங்கள் பாதங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. கால் விரல்களை இறுக்கமாக வச்சுருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள். பாதத்தில் இருக்கிற அந்த சின்ன டென்ஷன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போகட்டும். நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ரிலாக்ஸ் ஆகணும்னு கூட நினைக்க வேணாம். அப்படியே விட்டுட்டா போதும், அதுவே ரிலாக்ஸ் ஆகிரும். அதே மாதிரி மெதுவாக உங்கள் கணுக்கால், முழங்கால், தொடை எல்லாத்தையும் கொஞ்சம் லூஸாக விட்டுடுங்க. நம்ம தெரியாமலேயே உடம்பை எவ்வளவு டைட்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியுமா? குறிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது. இப்போது அந்த டைட்னஸ் எதுவும் தேவையில்ல. உங்கள் உடம்பு எவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். படுக்கை உங்களை தாங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதையும் ஹோல்ட் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போது உங்களோட வயிற்று பகுதியை கவனிங்க. மூச்சு வரும்போது வயிறு கொஞ்சம் மேலே போகலாம், மூச்சு வெளியே போகும்போது கொஞ்சம் கீழே வரலாம். அதை பற்றி அதிகமாக கவலைப்பட வேணாம். உங்கள் ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ண வேணாம். இவ்வளவு நேரம் மூச்சு இழுக்கணும், இவ்வளவு நேரம் விடணும்னு கணக்கு போட வேணாம். உங்கள் பாடிக்கு ப்ரீத்திங் எப்படின்னு தெரியும். அது நாள் முழுக்க உங்களுக்காக அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மூச்சை வருவதையும் போவதையும் சும்மா கவனித்தாலே போதும். மூச்சு உள்ளே வருது, வெளியே போகுது, அவ்வளோதான். மூச்சு உள்ளே வருது, வெளியே போகுது, அவ்வளவுதான். அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேணாம். அதை மாற்றவும் வேணாம். வேகமாக இருந்தால் வேகமாகவே இருக்கட்டும், மெதுவாக இருந்தால் மெதுவாகவே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து அது தானாகவே காம் ஆகிடும். நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாலே போதும்.
இப்போ உங்களோட தோள்களை கவனிங்க. நாள் முழுக்க எவ்வளவு விஷயங்களை நம்ம தோளில் தூக்கிட்டு போகிறோம். வேலை, பணம், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், ஃப்யூச்சர், மற்றவங்கன்னு என்னென்னமோ யோசிக்கிறோம். நாம் என்ன ஆக போகிறோம், நம்ம வாழ்க்கை எங்கே போகுது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில நேரம் நம்ம உடம்பை விட நம்ம மனசு தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த வெயிட்டை நம்ம தோள்களும் சுமக்கும். இப்போ அந்த சுமையை கொஞ்சம் கீழே வச்சிடலாமே. உங்கள் தோள்களை லூஸாக விடுங்க. கைகள், முழங்கால், மணிக்கட்டு, விரல்கள்னு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கழுத்தில் டென்ஷன் இருந்தால் அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட வேணாம். சும்மா கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது தளரட்டும். உங்கள் முகத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நமக்கே தெரியாமலேயே நம்மளோட தாடையை இறுக்கமாக வச்சுருப்போம். பற்களை கடிச்சிக்கிட்டு இருப்போம். நெற்றியை சுருக்கி வச்சுருப்போம். இப்போ அதெல்லாம் தேவையில்ல. தாடையை கொஞ்சம் லூஸாக விடுங்க. நெற்றியை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கண்களை மூடிக்கங்க. ஆனால் ரொம்ப இறுக்கமாக மூட வேணாம். ரிலாக்ஸாக மூடிக்கங்க. இப்போ நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டியதே இல்லை. சரி, இப்போ ஒரு முறை உங்கள் முழு பாடியையும் கவனிங்க. கால்கள்ல இருந்து மெதுவாக மேலே வர்ற மாதிரி. கால்கள் ரிலாக்ஸாக இருக்குது. வயிறு ரிலாக்ஸாக இருக்குது. கைகள் ரிலாக்ஸாக இருக்குது. தோள்கள் ரிலாக்ஸாக இருக்குது. கழுத்து, முகம் எல்லாமே ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் எந்த ஸ்பெஷல் மெடிடேஷனும் பண்ணலை. எந்த பெரிய எஃபர்ட்ஸும் எடுக்கலை. சும்மா படுத்திருக்கீங்க, ஓய்வு எடுத்துகிட்ருக்கீங்க. அதுவே போதும். இப்போ உங்கள் மைண்டுக்கு போகலாம். ஏன்னா பாடியை விட மைண்டை அமைதிப்படுத்துகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். குறிப்பாக இந்த காலத்தில் நாள் முழுக்க ஃபோன், நோட்டிஃபிகேஷன்ஸ், ரீல்ஸ், மெசேஜஸ், கால்ஸ், வேலைன்னு மற்றவங்க வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எல்லாமே சேர்ந்து நம்ம பிரெயின்குள்ளே ஒரு செகண்ட் கூட பிரேக் கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் படுக்கைக்கு வந்த உடனே மனசு அமைதியாகிடணும்னு எதிர்பார்க்க முடியாது. அது நாள் முழுக்க ஓடி இருக்க பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் மனசு ஓடினா ஓடட்டும். ஏதாவது தாட் வந்துச்சுன்னா வரட்டும். நான் ஏன் இதை யோசிக்கிறேன்னு அதை அனலைஸ் பண்ணாதீங்க. ஒரு தாட் வந்துச்சு, சரி போகட்டும். இன்னொரு தாட் வந்துச்சு, சரி அதுவும் போகட்டும். நீங்கள் அந்த தாட்ஸுக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் நின்று ட்ரெயின் போடுறத பார்க்குற மாதிரி நினச்சிக்கங்க. ஒரு ட்ரெயின் வந்துச்சு, போயிடுச்சு. இன்னொரு ட்ரெயினும் வந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. நீங்கள் எந்த ட்ரெயின்லையும் ஏற வேணாம். அப்படியே நின்றுக்கிட்டே இருங்க. அந்த ட்ரெயின் அது பாட்டி போகட்டும். அது மாதிரி தான் நம்மளோட தாட்ஸும். இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு அமைதியான இடத்த இமேஜின் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்கீங்கன்னு சரியாக சொல்ல முடியாத ஒரு இடம். சுற்றி யாரும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப மெதுவான காற்று மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அந்த காற்று உங்களை கடந்து போகுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. வானம் இருட்டாக இருக்குது. தூரத்தில் ஒரு நிலவு இருக்குது. அந்த நிலவு வெளிச்சம் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் தெளிவாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் பிளர்ராக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்க்க வரல, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தூங்குறத மட்டும் கவனிங்க. அங்கே யாரும் உங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கல. அடுத்து என்ன பண்ண போகிற, வேலை எப்படி போயிட்டுருக்குன்னு எதுவும் கேட்கல. எப்போ செட்டில் ஆக போகிற, எப்போ பணக்காரனாக போகிற, எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்னு எந்த கேள்வியும் கேட்கல. ஏன் இன்னும் இதையே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கூட யாரும் உங்கள்கிட்ட கேட்கல. யாரிடமும் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் நீங்களாக இருந்தால் போதும். எந்த மாஸ்க்கும் தேவையில்லை. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டியதில்லை. இந்த இரவு மட்டும் நீங்கள் உங்களுக்காக இருப்போமே. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கலாம், சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், சில கான்வர்சேஷன்ஸ் இருக்கலாம், சில டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே இருக்கட்டும். ஆனால் அது எல்லாமே நாளைக்கான விஷயங்கள். இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே தூங்குங்க. நாளை காலை எழுந்ததும் உங்கள் வாழ்க்கை அங்கே இருக்கும். செய்ய வேண்டியது இருந்தால் அதை அப்போது செய்யலாம். பேச வேண்டியது இருந்தால் அதை நாளைக்கு பேசலாம். சரி பண்ண வேண்டியது இருந்தால் அதை நாளைக்கு சரி பண்ணலாம். இப்போது கொஞ்ச நேரம் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஒரு விடுமுறை கொடுங்க. இன்றைக்கி முடியாத ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எல்லா நாளும் நம்ம பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. சில நாட்கள் நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்போம். சில நாட்கள் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகலாம். சில நாட்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். சில நாட்கள் உடஞ்சி சுக்குநூறாக போயிடுவோம். அதெல்லாம் நார்மல் தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய முடியாததை நினச்சி உங்களையே பனிஷ் பண்ணிக்காதீங்க. இன்னும் இதை பண்ணியிருக்கணும், இன்றைக்கி இதை பண்ணியிருக்கலாமே, விட்டுட்டோமே, இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறையா கேள்வி உங்களை கேட்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே தூங்கிக்கிட்டே இருங்க. சில நேரம் நமக்கு தேவையானது அட்வைஸ் இல்லை, ஒரு சொல்யூஷன் இல்லை. யாராவது வந்து சரி போதும் இப்போ கொஞ்சம் தூங்குன்னு சொல்லணும், அவ்வளோதான். அதனால் இந்த இரவு, இந்த சில நிமிஷங்கள் உங்களுக்காக. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மனசு குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே புரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
சில ஆன்சர்ஸ் நாளைக்கு கிடைக்கட்டும், சில ஆன்சர்ஸ் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் கிடைக்கட்டும், சில ஆன்சர் நம்ம தேடாமலே கிடைக்கும். அதனால் இப்போது ஆன்சர்ஸ் தேடுவதை நிறுத்திட்டு கொஞ்சம் தூங்குங்க. ஒரு டீப் பிரெத் எடுக்கணும்னு கூட நான் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படியே மூச்சு விடுங்க. உங்கள் பாடியை நம்புங்க. அது உங்களுக்காக எப்போவுமே வேலை பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் தூங்கும்போது கூட அது உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போது நீங்கள் உங்களை கொஞ்சம் விட்டுடுங்க. உங்கள் உடம்போட மொத்த வெயிட்டும் படுக்கைக்கு நம்ம ஒப்படைச்சிடலாம். உங்கள் கண்கள் அவ்வளோ இறுக்கமாக மூட வேணாம், கொஞ்சம் மெதுவாக ரிலாக்ஸாக மூடுங்க. உங்களோட நினைவுகள் எல்லாம் அப்படியே ஸ்லோவாகட்டும். என் வாய்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தில் கேட்குற மாதிரி போகட்டும். அதை பிடிச்சிக்கிட்டே கேட்க வேணாம். சில வார்த்தைகள் கேட்கும், சில வார்த்தைகள் மிஸ் ஆகும், அது பரவாயில்ல. இந்த பாட்காஸ்ட்டை முழுசாக கேட்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. மேபி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் அப்படியே தூங்க போகலாம். மேபி நான் பேசுகிற இந்த வார்த்தையை கூட நீங்கள் கேட்காம தூங்கிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் தூங்குனா அதுவே எனக்கு போதும். ஒரு வேளை இப்போது உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருந்தா அதை தடுக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்காதீங்க. தூக்கம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்படியே தூங்கிடுங்க. இந்த இடத்துல இருந்து நான் பேசுகிறத கேட்காமல் போனாலும் பரவாயில்ல, உண்மைக்குனே பரவாயில்ல. இன்றைக்கி உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி சிரிக்கணும்னு கூட வேணாம், கஷ்டமான விஷயங்களை மறக்கணும்னு கூட வேணாம், எதையும் ஃபோர்ஸ் பண்ணவே வேணாம். நல்லது இருந்தால் நல்லதாக இருக்கட்டும், கஷ்டம் இருந்தால் கஷ்டமாகவே இருக்கட்டும். இப்போது அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க. இப்போது மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லிக்கோங்க, இன்றைக்கி போதும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன், மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இப்போது நான் தூங்கணும், அவ்வளவுதான். இப்போ உண்மையிலே எதையும் பண்ண வேணாம். ஃபோனை பார்க்க வேணாம், டைம் என்ன ஆச்சுன்னு பார்க்க வேணாம், இன்னும் எத்தனை நிமிஷம் இந்த பாட்காஸ்ட் இருக்குது, எப்போ முடியும்னு யோசிக்க வேணாம், இல்லை இன்னும் முடியாமல் இது போய்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு யோசிக்க வேணாம். எதையும் செக் பண்ணாதீங்க. இந்த இரவு உங்களை எங்கே அழைத்து கொண்டு போகுதோ அங்கே போகட்டும். உங்கள் உடம்பு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். உங்கள் மூச்சு மெதுவாக விடட்டும். உங்கள் மனசில் ஏதாவது தாட் வந்துச்சுன்னா அது சாட்டி வரட்டும், அதை பிடிச்சிக்காதீங்க, அது அதுவாக போயிடும். இன்னொரு தாட் வரட்டும், அதுவும் போயிடும். நீங்கள் மட்டும் அப்படியே அமைதியாக இருங்க. இன்றைக்கி நடந்தது இன்றைக்கே முடிஞ்சிடட்டும். நாளைக்கு வரும்போது நாளைய புதுசாக ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போது எதுவுமே வேணாம், எந்த பிளானும் வேணாம், எந்த ஆன்சர்ஸும் வேணாம், எந்த டிசிஷன்ஸும் வேணாம். இப்போது தூங்கலாம், நிம்மதியாக தூங்குங்க. நாளை கொஞ்சம் லைட்டாக எழுந்திரிக்கலாம். இப்போது உங்களை நீங்களே கொஞ்சம் விட்டுடுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கண்களை லேசாக மூடி மெய் மறந்து தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட்.